இப்போ மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன் தரும் மேம்? முதல்ல பயம்ன்றது விட்டுடணும். அதுவும் மேஷராசி அன்பர்கள் ஜெயிக்கிறதே அவங்க கான்ஃபிடென்ஸ்ல தான். அந்த பயம்ன்றது சுத்திடுச்சு அப்படின்னா ரொம்ப வீக்கா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கிற திஷா புத்தி அந்தரத்தை 63 நாட்கள்னாலும் ஒரு நாள்ல பேசுற வார்த்தை தான் பெரிய பிரச்சனைக்குள்ள போகுது. ஸோ அதனால எச்சரிக்கையா இருந்து ப்ரொசீட் பண்ணணும். மிதுன ராசி நேயருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மிதுன ராசி அன்பர்கள். அப்படி இல்லாட்டி என்னால் முடியாதா அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி கூட பிரச்சனைக்குள்ள மாட்டிப்பாங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கடகராசி நேயர்களுக்கு கடகராசி அன்பர்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஆஸ் ஆன் தி ஃப்ளோ கட்டிட்டு இருந்தாங்கன்னா இப்போ இன்ஜினியரோட எந்த ஒரு வாக்குவாதம் இல்லாமல் போகணும். இந்த சமயத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கூட சிறப்பு கிடையாது. கன்னி ராசி நேயர்களுக்கு தொழில் பண்ணாலும் எச்சரிக்கையா இருக்கணும். வேலை இழக்கிறதுக்கு நிறைய இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு தூக்கம் தொலையும். தயவு செஞ்சு நல்ல டைமுக்கு தூங்குங்க, பொறுமையா செயல்படுங்க, காரம் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஸோ பொறுமை வேணும், எச்சரிக்கை வேணும், அலர்ட். நான் சொல்லுவேன் அலார்ம்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். இல்லாட்டி மாட்டிக்குவாங்க. மகர ராசி நேயர்களுக்கு பொறுமைன்றதை விட நிதானம்ன்ற விஷயத்தோட எதுலையுமே ரொம்ப நல்ல ஒரு ஹியூமனிட்டியோட ப்ரொசீட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கும்பராசி நேயர்களுக்கு மறைமுக எதிரிகள் நிறைய உருவாகிறது கும்பராசிக்கு இந்த காலகட்டம் தான். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பராசி அன்பர்கள். மீன ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி பலன் தரும் மேம்? ஏற்கனவே ஜென்ம சனியில பயந்து இருக்காங்க. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம் மேம். இப்போ இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி, யூஸ்வலாகவே செவ்வாய் பயிற்சிங்கிறது மாத கிரகம் தான். இருந்தாலுமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 63 நாட்கள் இந்த பயிற்சி இருக்க போகுதுங்க மேம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பயிற்சி. இது சில பேர் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க, சில பேர் பாசிட்டிவ்னு சொல்லுங்க. இப்போ பொதுவாக 12 ராசிக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி இப்படி இருக்க போகுது. ஏன்னா 63 நாட்கள். ஸோ இந்த 63 நாட்களும் எந்த விஷயங்கள் கவனம் எதில் இருக்கணும்னு பார்க்கலாம் மேம். பொதுவாக இப்போ மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன் தருவாங்க மேம்? மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மேஷம்ன்றதே செவ்வாய்ந்து 1ஆம் வீடும் 8ஆம் வீடும் சம்பந்தப்பட்டு 4ஆம் வீட்டுல போய் அவர் நீச்சம் அடைகிறார். அப்போ எல்லா சுகங்களும் அறியாத ஒரு பயத்துல போய் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பயத்தோட செஞ்சோன்னா, ஒரு பயப்பட்டுட்டே ஒரு சாதம் வச்சா கூட அந்த சாதம் கரெக்டா வராது இல்லையா? ஏன்னா கான்ஃபிடென்ஸ் அங்க போயிடுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது எல்லா வகையிலயும் போயிடும். அதே மாதிரி இப்போ யார்கிட்டயாவது ஒரு 10,000 ரூபா கொடுத்து அனுப்புறாங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே கொடுத்து அனுப்புறாங்க தான் பையனுக்கு கொடுக்க சொல்லி. அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் கொடுப்பானா, எடுத்துட்டு ஓடிடுவானா, என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பயம் தனக்குள்ளேயே இருக்கும். எக்கச்சக்கமான அலைச்சல் இருக்கும். உண்மையா சொல்லணும் அப்படின்னா வீடு கட்டுறது இதெல்லாம் இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் வாஸ்து நாள்லாம் வருது இல்லையா? அப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சிறப்பான ஒரு அம்சம் இல்லை. அதே மாதிரி சண்டை வரும், சண்டை சச்சரவுகள் மேபி வீடு சம்பந்தமா அந்த கான்ட்ராக்டரோட, அந்த இன்ஜினியரோட, ஆர்கிடெக்டோட கருத்து வேறுபாடுகள் பெருசா வரலாம். அவங்க வச்சிட்டு இருக்கக்கூடிய வண்டி ரிப்பேர்னு ஆயிட்டு இருக்கலாம். அலைச்சல்ன்றது எக்கச்சக்கமா இருக்கும். நிறைய மறந்துடுவாங்க. வச்சுட்டு அப்புறம் போய் மறந்துட்டு திரும்பி இந்த டைம் வேஸ்ட் ஆகும். கவர்மெண்டோட எந்தெந்த விஷயங்கள் அவங்க செயல்படணுமோ, ஒரு டாக்குமெண்ட் சைனிங் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அங்கே மூவ் ஆகாமல் மாட்டிக்குவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானம் ரொம்ப வேணும். முதல்ல பயம்ன்றது விட்டுடணும். அதுவும் மேஷராசி அன்பர்கள் ஜெயிக்கிறதே அவங்க கான்ஃபிடென்ஸ்ல தான். அந்த பயம்ன்றது சுத்திடுச்சு அப்படின்னா ரொம்ப வீக்கா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. முருகனுடைய வழிபாடு ரொம்ப அவங்களுக்கு முக்கியம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எந்த மாதிரி பலன் தருங்க மேம்? ரிஷபராசி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரிஷபத்துக்கு 3ஆம் வீடு தான் கடகம். அங்கதான் செவ்வாய் நீச்சமாறார். அப்போ அவங்களுக்கு மனத்தெம்பு அப்படின்றது போய் எல்லா விஷயமே கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடன் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு இவர் பிளான் பண்ணியிருந்தாருன்னா அவர் கொடுக்க வேண்டியவரும் கொடுக்க மாட்டாரு. எப்பயும் 3 மாசம் ஆனாலும் ஓகேன்னு இருக்கிறவர் இப்போ அவருடைய அர்ஜென்ட்னாலும் உங்க கழுத்தை நெரிப்பாங்க. அப்போ இவங்க ஏதாவது வார்த்தைகள் விட்டுட்டாங்க அப்படின்னா அது பெரிய லெவல்ல ஹர்ட் ஆகி கோர்ட்டு கேஸ்ன்னு போற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் அவங்களுடைய பார்ட்னரோடையும் வரும். பார்ட்னர்ன்றது
ஃபேமிலி தட் இஸ் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்ல, அவருடைய நட்பு வட்டாரம், அவர் யார நம்பி பார்ட்னர்ஷிப் இருக்காரோ, பார்ட்னர் இல்லாம எந்த ஒரு தொழிலுமே இல்ல. எந்த ஒரு வேலையுமே இல்ல. அப்ப அவருக்கும் ஹெச்ஆருக்கும், அவருக்கும் அவங்களுடைய கஸ்டமருக்கும், அவருக்கும் அவங்களுடைய கிளையன்ட்டுக்கும் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, வரும்னு நெனைக்கிறது வராது. வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு குடுக்காம அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள்னா, ரொம்ப எரிச்சலோட இருப்பாங்க. அப்ப அந்த எரிச்சல் அப்படின்ற விஷயத்துல சுகமான வார்த்தைகள விட்டு கடுமையான வார்த்தைகள் பேசிருவாங்க. நெறைய பேர் இந்த காலகட்டத்துல தான் மனைவி கோவிச்சுட்டு போயிடுவா. கணவர் "நீ எப்படியோ போ, எனக்கு என்ன வந்துச்சுன்னு" வந்து உட்கார்ந்திருப்பாங்க. ஈகோன்ற ஒரு விஷயம் நெறைய பாதிப்புகள் ஏற்பட்டுரும். ஸோ ரொம்ப, ரொம்ப, ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியதுல ரிஷபராசி அன்பர்கள் ஒண்ணு. நெறைய இடத்துல என்னடா ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, இப்ப இப்படி இருக்கு அப்படின்னா, செவ்வாய்ன்றது ரொம்ப, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த ஒரு கவர்ன்மெண்ட் சம்பந்தமான விஷயத்திலயும் டிலே இருக்கும். அண்ட் பிரச்சனைக்குள்ள மாட்டாம இருக்கணும். நான் சொல்றது என்னன்னா, ரிஷபராசி அன்பர்கள் வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கிற திசா புத்தி அந்தரத்த 63 நாட்கள்னாலும் ஒரு நாள்ல பேசுற வார்த்தை தான் பெரிய பிரச்சனைக்குள்ள போகுது. ஸோ அதனால எச்சரிக்கையா இருந்து ப்ரொசீட் பண்ணணும். முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான மந்திரம் பொறுமை, கவனம். மிதுன ராசி நேயருக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்ன பலன் தருங்க? மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பயிற்சி 2ஆம் வீட்ல செவ்வாய் வருது. 2 அப்படின்னாலே தனம், வாக்கு, குடும்பம் இல்லையா? அப்போ முதல்ல அவங்க பேச்சுல தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பொதுவாவே மிதுனம் ஜெயிக்கிறதே வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லுல தான். இப்போ அத வச்சுட்டு டாமினேட்டிவா பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆகும். ஒரு பிரச்சனைய முடிக்கலான்னு போய் அந்த பிரச்சனைய அதிகப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க இல்லையா? அதெல்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் எது எடுத்தாலும் முடியிற மாதிரி இருக்கும். ஆனா அது முடிஞ்சாலும் அது ரீயா எழுந்திரிக்கிறதுக்கு இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கும். இவங்களுக்கு வந்து 6ஆம் வீடு அப்படின்னு சொல்றது செவ்வாயினுடைய வீடு. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த சின்ன கோர்ட்ல வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும். இவங்களுக்கு சாதகமா நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில வந்து "பாத்தியாடா நான் முடிச்சுட்டேன்" அப்படின்னு இவங்க கண் பார்வையில ஒரு சிக்னலே வந்து ஏத்த மாரி இருக்கும். "பாத்துக்கிறேன்டா உன்ன ஹைகோர்ட்ல" அப்படின்னு கூட்டிட்டு போயிடும். ஸோ அந்த மாரி காலகட்டம் தான். இப்ப மிதுன ராசி அன்பர்கள் வந்து ரொம்ப சாந்தமாவும், எதையும் மத்தவங்க மனச புண்படுத்திடாம இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, லாபஸ்தானம்னு நெனச்சுட்டு இவங்க பண்ணா கூட ஏன்னா லாபஸ்தானமும் அவங்களுக்கு செவ்வாய் தான். அப்ப மூத்த சகோதரரோட பிரச்சனை, எதெல்லாம் லாபம்னு நெனச்சாங்களோ அது பிரச்சனை. இன்வெஸ்ட்மென்ட்லலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மிதுன ராசி அன்பர்கள். அப்படி இல்லாட்டி "என்னால முடியாதா?" அப்படின்னு வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி கூட பிரச்சனைக்குள்ள மாட்டிப்பாங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முருகனுடைய வழிபாடு தான் எப்பயுமே செவ்வாய்க்கு. ஸோ முருகனுடைய வேல்மாறல் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா குடுக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்க போதுங்க? கடகராசி அன்பர்கள் இப்பதான் நெறைய விஷயத்துலருந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்பாடி! குரு பெயர்ச்சி ஆகட்டும், சனி பெயர்ச்சி ஆகட்டும் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா என்னடா இப்படி மாட்டிக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாய் பெயர்ச்சி தான். கடகராசி மேலேயே தான் செவ்வாய் வந்து நீச்சமாகுது. அப்ப கடகம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மனத்தெம்பு வந்து இப்ப ரொம்பவே குறைஞ்சிடும். அதே மாரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தப்பு செய்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெறைய பிரச்சனைகள் இப்பதான் மீண்டு வரும்போது ஒரு மூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் நான் இங்க நோட் பண்ணுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ன்னு சொன்னேன். அதாவது ஒருத்தன் வந்து வண்டியே இடிக்க வரான்னு வச்சுக்கோங்க. "என்னடா இப்படி இடிக்க வர?" அப்படின்னு பேசினா, அவன் வேற ஏதோ இருக்கிற பிரச்சனைய இழுத்துட்டு போட்டு, "வாடா, நானா இடிக்க வந்தேன். நீ தானடா சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "வாடா ஸ்டேஷனுக்கு" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் தேவையில்லாத பிரச்சனைய பெருசுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. ஏன்னா கடகத்துல தான் செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே மாரி இவங்க குழந்தைகள எது சொன்னாலுமே இப்ப குழந்தைங்களுக்கு எரிச்சலா இருக்கும். "ஏன்டா இப்படி ஃபோன பார்த்துட்டே இருக்க?" அப்படின்னு சொன்னா, அந்த ஃபோனையே தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கோபம் வரும். ஸோ குழந்தைங்களோட உறவுலயும் அவங்க எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களுக்கு சொல்றது வந்து புரியிற மாரி சொல்லணும். மொத்தத்துல கடகராசி ஜெயிக்கணும் அப்படின்னா, இப்ப வேகம்ன்றது இருக்கக்கூடாது. விவேகம்ன்றது இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலயும் ஆரோக்கியத்திலயும் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். தூக்கத்த தொலைக்க வச்சுடும். அதுலலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இல்லாட்டி மாட்டிக்குவாங்க. ஸோ மாட்டுதல் அப்படின்றது இல்லாம எப்படி சுமூகமா ப்ரொசீட் பண்ணணுமோ, இன்னும் சொல்லணும்னா ஒருத்தன் வந்து இடிச்சா, சிரிச்சாலும் தப்பு, பேசினாலும் தப்பு. ஸோ அந்த இடத்துலருந்து நுழையறதுக்கு வேண்டிய வியூகங்கள், தப்பிச்சு வரதுக்கு உண்டான வியூகங்கள குடுக்கறது முருகப்பெருமான் தான். ஸோ முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் கேட்கிறதோ, சொல்றதோ ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லன்னா கடகராசி அன்பர்கள் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லும்போதே, அந்த மந்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதே. அந்த சாந்தத்தை ஏற்படுத்திக்கணும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்ன பலன் தருங்க?
சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி 12ஆம் வீட்ல நீச்சமாறார். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தூரதேச பயணத்துக்கு இப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்ப கிடைக்கிற மாரி இருக்கும். ஆனா கிடைக்காது. ஆன் சைட்டுக்கு வந்து உங்களுக்கு இது குடுத்துருவாங்க எல்லாமே. ஆனா ஃபைனல் எலிமெண்ட்ல அந்த டிக்கெட் எடுக்கும்போதோ, அல்லது விசாவுக்கு வந்து கரெக்ட் ஆகும்போதோ, சம்திங் ஸ்டாம்பிங் ப்ராப்ளம் வந்து அங்க ஏற்பட்டுரும். சின்ன விஷயம் ஆனா பெருசா தடையெல்லாம் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேர் வந்து டிக்கெட்ல வந்திருக்கும். எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கி ஃபைல்ல வச்சிருப்பாங்க. ஆனா ஃப்ளைட் ஏறும்போது தான் போய் டிக்கெட்ட குடுக்கும்போது பார்த்தா, "சார் இந்த ஸ்பெல்லிங் உங்களது இல்லாம இருக்கு. ஸோ சாரி சார்" அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இந்த ஃப்ளைட்ல நீங்க முடியாதுன்னு சொல்லி தள்ளி வச்சுடுவாங்க. அப்ப பாருங்களேன், எல்லா விஷயமுமே லாஸ்ட் மினிட் ஸ்டக் அப்படின்றது இருக்கும். அதே மாரி அவங்களுடைய அப்பா, அம்மானுடைய ஹெல்த்லயும் காஷனா இருக்கணும். அப்பா, அம்மாவ எடுத்தெறிஞ்சு பேசிறக்கூடாது. ஏன்னா 4ஆம் வீடு அப்படின்னு சொல்றது சுகஸ்தானம் மட்டும் இல்ல, தாயினுடைய விஷயம். அதே மாரி சின்ன சின்ன விஷயங்கள் அம்மாவ பார்க்கும்போதும், அப்பாவ பார்க்கும்போதும் இவங்களுக்கு எரிச்சல் ஏற்படும். அந்த எரிச்சல்ன்றது பொதுவாவே சிம்மராசி கோவத்துக்கு சொல்லவே தேவையில்ல. இப்ப அந்த எரிச்சலான வார்த்தை எல்லா விஷயத்திலயும் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திக்குவாங்க. அதே மாரி இவங்க கோவம், ஆத்திரம்னால ஒரு செக் ஃபில் பண்றதோ, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றதோ கூட அந்த எரிச்சல உள் மனசுலயே வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணும்போது, எல்லாம் தப்பு தப்பா பண்ணி மாட்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் வீடுன்றது வீடு, சுகம், வண்டி இதுலலாம் ரிப்பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீடு கட்டிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப ஆஸ் ஆன் தி ஃப்ளோ கட்டிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப இன்ஜினியரோட எந்த ஒரு வாக்குவாதம் இல்லாம போணும். இந்த சமயத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கூட சிறப்பு கிடையாது. சூரியனையும், செவ்வாயையும் சேர்ந்து வழிபடணுன்றது தான் இங்க முக்கியமான கருத்து. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்ன பலன் தருங்க? கன்னி ராசி அப்படின்றதுக்கு கடகம்ன்றது 11ஆம் வீடு. அப்ப 11ஆம் வீடு அப்படின்ற இடத்துல லாபஸ்தானம், இன்வெஸ்ட்மென்ட், மூத்த சகோதர ஸ்தானம் இதெல்லாம் இருக்கு. இப்போ தேவையே இல்லாத ஃப்ரிக்ஷன் வந்து உங்களுக்கும், உங்களுடைய அக்காக்கும், அண்ணாக்கும் வரும். அவங்க ஒரு பிரச்சனையில கண்டிப்பா மாட்டுவாங்க. அந்த பிரச்சனைய நீங்க சால்வ் பண்ண போய் கடைசியில "நீ இப்படி பேசினதுனால தான்டா, உன்னால தான்டா நான் இப்படி மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல வந்து அக்காக்காகவோ, அண்ணாக்காகவோ ஏதாவது "நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு நீங்க மட்டும் சொன்னீங்க அப்படின்னா, அந்த பார்த்துக்கிறதுன்றது 63 நாட்கள் மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க சிக்கி தவிக்க போறீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். கம்யூனிகேஷன் எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு அதீத வேகம் ஏற்பட்டு, ஆனா அந்த வேகம் தப்புன்னே புரியாம மாட்டப் போறது கன்னிராசி அன்பர்கள். ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, "நீ என்னடா இப்படி என்ன கேட்டுட்ட? நான் பார்றா 1 வாரத்துல முடிச்சு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான அட்வான்ஸ் பேமெண்ட்டையும் வாங்கிட்டு, கடைசியில அவங்களோட டோட்டலா கட் ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குழந்தைங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். அதே தொழில் பண்ணாலும் எச்சரிக்கையா இருக்கணும். வேலை இழக்கிறதுக்கு நெறைய இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து புதன், புத்தி அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே புத்திய நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? காமா இருக்கணும். பொறுமையா பேசணும். ஏத்த மாரி என்ன சொல்றாங்களோ அத ஃபுல்லா உள்வாங்கி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்ன பலன் தருங்க? இந்த செவ்வாய் பயிற்சி துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுலயும் துலா ராசி இப்போ எல்லார் சொல்றதையுமே கேட்டுட்டு, ஏன்னா குரு பெயர்ச்சி டாப், சனி பெயர்ச்சி டாப். அவங்க தான் ஜாக்பாட். அதுல நோ டவுட்டுங்க. ஆனா இந்த செவ்வாய் அவங்களையே பார்த்துட்டு இருக்கு தன்னுடைய 4ஆம் பார்வையா. அப்படி இருக்கும்போது 4ஆம் அப்படின்னா வந்து முதல்ல சொல்றது சுகம். அதே மாரி குடும்பத்தாருடன் ஒரு சண்டை சச்சரவு வர்றதுக்கோ, தேவையில்லாம ஒரு கிளாஷஸ் குடும்பத்துல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 8:30 மணிக்கு நான் கிளம்பணும்னு நேத்து 10 தடவ சொல்லியிருப்பாங்க. ஆனா, இவங்க 8:15 வரைக்கும் டிஃபன் சாப்பிடவே வராம இருப்பாங்க. அப்ப அம்மா வந்து, "என்னடா நீ இப்படி லேட் பண்றன்னு" சொன்னா, இங்க எரிச்சல் ஊட்டி தட்டையே தூக்கி வீசிட்டு போற மாரி. அந்த சுகம் அந்த இடத்துல கெடும்போது, எல்லா விஷயத்திலயும் சுகம் கெடும். அப்ப 63 நாட்கள் என்ன சொல்லுவாங்க துலா ராசி? "என்னடா இது எல்லாமே சூப்பர் சூப்பர்னாங்க. எல்லாம் இப்பதான் புட்டுக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, அலைச்சல் அதிகமா இருக்கும் துலா ராசி அன்பர்களுக்கு. தயவு செஞ்சு வாக்குவாதம்ன்றது கண்டிப்பா வேண்டாம். ஏத்த மாரி யார் என்ன கார சாரமா, கோப தீரமா என்ன கத்துனாலும், இப்ப துளாராசி ஜெயிக்கணும் அப்டின்னா, அங்க மெயின்டெயின் பண்ண வேண்டியது அமைதி, ஜிப். பொறுத்து போங்க. அப்படி இல்ல அப்டின்னா, 7ன்றதுனால நட்பு வட்டாரம் கெடும். பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வரும். குடும்பத்திலயும் பிரச்சனை வரும்.
தாய் தந்தையரும் உங்களோட ஒத்துழைக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, "நீ இப்படி பேசினா எந்த பொண்ணுடா உன்னோட இருப்பான்னு" சொல்லுவாங்க. நீங்க பெண்மகளா இருந்தா, "நீ இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினா உன்னோட எவன் வச்சுக்குவான்னு" சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே இந்த 63 நாட்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பக்கம் இடின்றது மத்தளத்துக்கு பல பக்கம் இடின்ற மாரி எல்லா பக்கமும் இடி வரும். அப்ப அந்த இடத்துல வந்து பொதுவா துலா ராசி ஜாலின்ற ஒரு விஷயத்த இழந்தாங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே இழந்துருவாங்க. ஸோ இப்ப ஜாலின்ற ஒரு விஷயத்த இழக்க வைக்கும். அதனால தூக்கம் தொலையும். தயவு செஞ்சு நல்ல டைமுக்கு தூங்குங்க. பொறுமையா செயல்படுங்க. காரம் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. 7ஆம் வீடுன்றது முருகன். ஸோ முருகனுடைய பழைய கோயில்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா போயிட்டு வாங்க. அரளி மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாந்தத்த குடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன் தருங்க மேம்? விருச்சிக ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, அவங்களுக்கு 6ஆம் வீடும் வந்து செவ்வாய் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்ல செவ்வாய் வந்து நீச்சம். அப்ப எதெல்லாம் நன்மை நடக்கும்னு நெனச்சிட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணணும்? இந்த 63 நாட்கள் மூவ்மெண்ட்டே எதுவுமே இருக்காது. இருந்தாலும் அது தப்பா போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. யாருக்காக நீங்க பேச போனாலும், அவனும் எதிரியாவான். நீங்க அவனுக்காக பேச போன இன்னொருத்தனும் எதிரியாவான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்புனவங்க எல்லாமே உங்க கைய விட்டுருவாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க. அங்க வந்து மேபி நீங்களே ஒரு சூப்பர்வைசர நீங்க வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த சூப்பர்வைசர் முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்காததுனால டோட்டலி உங்க கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து நெறைய ப்ராப்ளம் குடுக்குற மாரி அமைப்புகள் இருக்கும். எந்த ஒரு பாயிண்ட்லயும் நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் வருது அப்டின்னா, அங்க பிரச்சனை. அண்ட் மேலும் நீங்க இந்த டைம்ல போய் உங்க மேனேஜர நீ இந்த பணத்த கட்டிடு. மிஸ்ஸே பண்ணிடாதீங்கன்னு அவன உட்கார வச்சு நீங்க சொல்லி அமௌண்ட்டையும் குடுத்து அனுப்பிச்சிருப்பீங்க. வீட்லருந்து டைரக்ட்டா கட்டிட்டு வந்துருன்னு. இப்பதான் அவனுடைய பைக் பஞ்சர் ஆகும். கட்ட முடியாம போயி எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். ஸோ எல்லா விஷயத்திலயுமே விருச்சிக ராசி ஜெயிக்கணும் அப்டின்னா, இந்த 63 நாட்கள் வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்றது அலர்ட்ன்றது உங்களுக்கு தான். ஆரோக்கிய கோளாறும், அதீத பயம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பதட்டம் அப்படின்றது இப்ப வேண்டவே வேண்டாம். சார் முடிஞ்ச அளவு நான் கட்டிருவேன்னு சொல்லணுமே ஒழிய, நான் கட்டிடுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா விருச்சிகத்துக்கே உண்டான ஒரு விஷயம் இருக்கு. அவங்களால எதுவுமே முடியாதுன்னு சொன்னா, அத முடிச்சு காமிக்கிறது விருச்சிகம் தான். ஆனா இப்ப அந்த முடிச்சு காமிக்கிறது விடாதுன்றத ஞாபகம் வச்சுட்டு செயல்பட்டா ஜெயிக்கலாம். முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க மேம்? தனுசு ராசிக்கு 5ஆம் வீடும், 12ஆம் வீடும் வந்து செவ்வாய் தான். அந்த தனுசு ராசிக்கு 8ஆம் வீட்ல போய் அவர் மறையிறார். அப்படி இருக்கும்போது மறையிறார் அப்படின்றத விட பவர் இழந்திருக்கார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எந்த ஒரு கவர்மெண்ட் விஷயமாக இருந்தாலும், இப்போ ஒரு நீங்க பில் கட்டல அப்படின்னு வச்சுக்கோங்க. நார்மலா கரண்ட் பில் மறந்துட்டீங்க கட்டுறதுக்கு. அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அவன் வர கரண்ட் பில் வாங்குறவன் வந்து உங்கள எச்சரிச்சுட்டு போவான், சாயங்காலத்துக்குள்ள கட்டிடுங்கன்னு. ஆனா இவங்க கிட்ட வரும்போது எரிச்சலாகி அந்த ஃபியூஸ் கட்டையே எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போனவன் பார்த்தீங்கன்னா, அவனே மறந்துருவான் எங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அப்ப தேவையில்லாம 2, 3 நாள் வந்து பிரச்சனைக்குள்ள மாட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷேமா அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஷேமாவும், மரியாதை குறைவாவும் ஏற்படவும் ஏன்னா அந்த சமயத்துல ஒரு முக்கியமான மீட்டிங்கோ அல்லது முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் சப்மிஷனோ வச்சிருப்பீங்க. அல்லது அந்த சமயத்துல ஒரு எக்ஸாம் இருக்கும். அப்போ முக்கியமான விஷயங்கள் இந்த ஒரு சிறு மிஸ்டேக்னால பெரிய பிரச்சனையா போய் மாட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓங்கி பேசுனீங்க அப்டின்னா, அது ஓங்கி பேசுனது அவன குத்தி நெறைய பிரச்சனைகள், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ்ன்னு இழுபறியா ஆறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 8ஆம் வீட்ல செவ்வாய் நீச்சம் அப்டின்றது அவ்வளோ ஒண்ணும் சுகமான விஷயம் இல்ல. ஸோ எந்த இடத்துலயுமே 15ஆம் தேதி கட்டணும் அப்டின்னா, 5ஆம் தேதியே கட்டிடுறோமா அப்டின்றது பார்க்கணும். குருவினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலயும் மே 14த் வரைக்கும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கப்புறம் குரு வந்துடுறாரு. அந்த அளவுக்கு சமாளிச்சிடலாம். ஸோ பொறுமை வேணும், எச்சரிக்கை வேணும், அலர்ட் நான் சொல்லுவேன் அலார்ம்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். இல்லாட்டி மாட்டிக்குவாங்க. ஸோ முருகனுடைய வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன் தருங்க மேம்? மகர ராசின்னு சொல்லும்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சி 4ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அண்ட் மேலும் கரெக்ட்டா 7ல போய் அவர் நீச்சமாறார். அப்போ உங்க மனைவி அல்லது நட்பு வட்டாரம் அல்லது பார்ட்னர்ஷிப்ன்றது கஸ்டமராவும் இருக்கலாம், கிளையன்ட்டா இருக்கலாம். ஏன் உன் டீ ஷர்ட் எடுக்க போறீங்க, அந்த டீ ஷர்ட் எடுத்து போடுறான் இல்லையா? அவனா இருக்கலாம். அப்போ உங்க முன்னாடி யாரெல்லாம் நிக்கிறாங்களோ, அவங்க அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மகர ராசி அன்பர்களோட அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அப்படின்னா, நீங்க ஒதுங்கிக்கலாம்.
ஆனா நீங்க போய் நிக்கிற சமயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து, அந்த பிரச்சனையினுடைய ஃபோன் கால் அப்பதான் வந்திருக்கும். நீங்க போய் நிப்பீங்க. நீங்க எடுக்கிறது என்னமோ டீ ஷர்ட். ஆனா அவன் போடுறது வந்து சட்டு சட்டுன்னு போட்டுட்டு இருப்பான். "பாத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? ஓகேயா? இவ்வளத்துலயும் புடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி வெறுப்பாவே பேசுவான். அந்த வெறுப்புன்றது நீங்க ஏத்த மாரி யார் நிக்கிறீங்களோ, அவங்க ஈவன் டாக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க எதிர்பார்க்கறது ஒண்ணும், அவங்க பேசுறது ஒண்ணாவும் முரண்பாடுகள் எக்கச்சக்கமா இருக்கும். அப்போ உங்கள சுத்தி முரண்பாடுகள் இருக்கும்போது, எக்கச்சக்கமா கஷ்டப்பட்டு, "இப்பதான்டா கொஞ்சம் தெளிஞ்சேன். ஏன்டா இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கும். லாபம்னு எதெல்லாம் நடக்கிறீங்களோ, அங்கெல்லாம் எரிச்சல்ன்றது வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி இன்வெஸ்ட்மென்ட்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப சுகம் கெடுன்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி போயி டைம் எடுத்து இங்க ப்ராப்ளம் வந்து உங்களுதுன்னு இல்ல. உங்க ஏத்த மாரி இருக்கவங்களுடைய ப்ராப்ளம். ஆனா எதனால ப்ராப்ளம்னு தத்தளிக்கிறீங்க. ஸோ அப்ப இங்க வேண்டியது என்ன? ரொம்ப நிதானத்தோட, பொறுமையோட செயல்பட்டு, ஓகே அவன் இந்த மாரி பேசுறானா? "என்னடா நீ இப்படி பேசுற? என்னடா உனக்கு திமிரு வந்துருச்சு?" அப்படின்னு சொல்லி உன்னோட சூப்பர்வைசர போட்டு குடுக்கறதோ, அல்லது செய்றதோ, பாத்துக்கிறவன்னு நெனைக்கிறதோ அப்படின்னா, அங்க பிரச்சனைக்குள்ள மாட்ட போறது நீங்க தான். ஸோ இப்ப ரொம்ப நிதானத்தோட செயல்படணும். இத தெரிஞ்சுகிட்டு செயல்பட்டீங்கன்னா, உங்கள முட்டவே வந்தா கூட, அந்த இடத்துல ஒதுங்கி நின்னு, "சரி தம்பி போப்பா, உனக்கு ஒண்ணும் அடிபடலையேப்பா" அப்படின்னு பொறுமைன்றத விட நிதானம்ன்ற விஷயத்தோட எதுலயுமே ரொம்ப நல்ல ஒரு ஹியூமானிட்டியோட ப்ரொசீட் பண்ணா தான் ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சுப்பிரமணிய புஜங்கம் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அப்லிஃப்ட்மென்ட்ட குடுக்கும். கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன் தருங்க? கும்ப ராசி அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுடைய 3ஆம் வீடு பிளஸ் 6ஆம் வீட்ல உங்களுக்கு செவ்வாய் வந்து நீச்சமாறார். அப்ப 6ஆம் வீடு அப்படின்னா என்ன? வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, கடன் எல்லாமே வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல முடியிற மாரி இருக்கும். இதுதான் ஃபைனல் பேமெண்ட்டுங்க. நீங்க குடுத்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு 10 நாள்ல எல்லாம் பணம் குடுத்துருவேன்னு சொல்லுவான். சீட்டு போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. அத நம்பி இவர் வந்து நெறைய விஷயத்துல கமிட்மெண்ட்ட நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் ஆனா கும்பராசி கரெக்ட்டா பணத்தையும் குடுத்துருவாரு. ஆனா 10 நாள் குடுக்குறேன்னு சொன்னவன், இல்ல முடியாதுன்னு 1 மாசம் கழிச்சுன்னு சொன்னா பரவால்ல. இப்ப என்ன சொல்றோம்னா 2 நாள்ல நான் குடுக்குறேன். இங்க 10 பேர்ட்ட 2 நாள்ல நான் குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த பிரச்சனை பெருசாவே போயி கடைசில ஒருத்தர் குடுக்காதனால, இவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மைனஸ் ஆயி போயிட்டுருக்கும். அப்ப அவங்களால பிரச்சனைய தாங்கவே முடியாது. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களுடைய 10ஆம் வீடு செவ்வாய் தான். அப்ப தொழில் சம்பந்தமா இதன் மூலியமா முன்னேற்றத்துக்காக ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு மிஷினரிய வரவழைச்சிருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே நடக்காததுனால டோட்டலி கும்பராசி எப்படி இருக்கும் அப்டின்னா, டோட்டலி ஸ்டக்குன்னு இருக்கும். அண்ட் அந்த 6ஆம் வீட்டுல செவ்வாய் நீச்சம்ன்றப்ப ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது உங்களால தப்பிக்கவும் முடியாது, போகவும் முடியாது. அப்ப குடுக்கவும் மாட்டான், இந்த பக்கம் குடுக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? காஷனா யாருக்குமே இந்த பதிவ ஏன் பார்க்குறீங்க? இந்த 63 நாட்கள் யாருக்குமே கமிட் பண்ணிடாதீங்க. அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுகிட்டு, முடியிற அளவுக்கு குடுக்குறேன் சார். இல்ல முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க கன்சைன்மென்ட் அனுப்புங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியூகத்த ஏற்படுத்தல அப்படின்னா, எல்லா வகையிலயும் மாட்டிக்குவீங்க. முருகனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். சனி பகவானுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். பொதுவாவே சனியும், செவ்வாயும் அவ்வளோ நல்ல ஒரு நட்புன்ற ஒரு விஷயம் கிடையாது. அப்ப மறைமுக எதிரிகள் நெறைய உருவாகுறது கும்பராசிக்கு இந்த காலகட்டம் தான். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆரோக்கியத்திலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கும்பராசி அன்பர்களே. மீன ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தருங்க? மீனராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீடே செவ்வாய் தான். ஏற்கனவே ஜென்ம சனியில பயந்து இருக்காங்க. 5ஆம் வீட்ல தான் செவ்வாய் வந்து நீச்சமாறார். அப்போ சுகம் கெடும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையா வச்சுக்கணும். அப்போ சுகம் அப்படின்னு கெடும்னா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தலைவலிக்குது, காஃபி சூப்பரா சூடா சாப்பிடலாம். இது ஒண்ணும் பெரிய விஷ் கிடையாது. ஆனா இந்த இடத்துல காஃபி சூடா டேபிளுக்கு வந்தாலும் ஒரு முக்கியமான ஃபோன் கால் அதாவது நீங்க வந்து 1800ன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த காலுக்கெல்லாம் கால் பண்ணி வெறுத்துட்டு இருப்பீங்க. அப்ப அந்த இடத்துலருந்து இப்போ ஒரு கால் வரும். அப்ப எடுக்க முடியாமலும் இருக்காது. அப்ப டக்குன்னு வந்து எடுப்பீங்க. எடுக்கும்போது இது சரி பண்றதா, அது சரி பண்றதான்னு கடைசியில இப்ப இருக்கக்கூடிய தலைவலி சரி ஆகாது. பிகாஸ் அங்க காஃபி வந்து ஆறிப்போச்சு. ஸோ எல்லா விஷயத்தையும் சுகம் கெடும்ன்றது உங்க டைட்டிலா வச்சுட்டு, அந்த சுகம் கெடுக்காம இருக்கிறதுக்கு, கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எது முக்கியம்? எது நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ மீனராசி ஜெயிக்கிறதே வந்து ப்ரிஃபரன்ஸ்ன்ற ஒரு விஷயத்துல தான்.
அதே மாரி கண்டிப்பா குழந்தைங்களோட மனஸ்தாபம் ஆகவே ஆகாது. திடீர் குழந்தைங்களுக்கு ஆரோக்கிய கோளாறு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைங்களுக்கு மயக்கம் வர வாய்ப்புகள் இருக்கு. ஃபுட் பாய்சனிங் குழந்தைங்களுக்கு ஆறதெல்லாம் இந்த மாரி ஒரு சமயத்துல தான். ஸோ எல்லா விஷயத்திலயும் டபுள் காஷனா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நெறைய விஷயத்துல மாட்டிக்குவாங்க. 9ஆம் வீட்டையுமே செவ்வாய் வந்து பார்க்குறார். அப்போ 9ஆம் வீட்டுன்னு சொல்லும்போது தந்தை, தந்தை வழி உறவு, தந்தை வழி சொத்து. இப்போ வந்து அப்பானுடைய இதுல ஒரு 10 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8 வீட்ல வாடகை குடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த 8 வீட்ல வாடகை குடுக்கல அப்டின்னா, எவ்ளோ பெரிய மைனஸ் பார்த்தீங்களா? ஸோ அவ்ளோ பிரச்சனைகளும் அந்த 8 வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க டேப் ரிப்பேரா இருக்கு. 3 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பண்ணவே இல்ல. இங்க பல்ப் இப்படி போயிட்டுருக்கு. பொது கரண்ட் எல்லாம் நாங்க ஏன் கட்டணும்?" அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும். சுகம் கெடும். அத மனசுல போய் பாதிச்சுக்க கூடாது. அந்த பாதிப்புன்ற விஷயம் வந்து பொதுவாவே மீனராசி வந்து மத்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யும். தனக்குன்றத ஒதுக்கிட்டு மத்தவங்களுக்காக உதவி செய்றது மீனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது மத்தவங்கலாம் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணா அவங்க எப்படி இருப்பாங்க? ஸோ இந்த இடத்துல குருவினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 63 நாட்களும் எதுவுமே நடக்காதுன்றத மனசுல வச்சுட்டு, எது எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது உங்க சுய ஜாதகத்த கண்டிப்பா பார்த்துக்கணும். ஏன்னா, ஒரு நாள்ல ஆகக்கூடிய பிரச்சனை தான் பல நாள்களுடைய பிரச்சனைக்கு மூலாதாரம். 63 நாட்கள்ன்றது சின்னது கிடையாது. 5ன்ற விஷயத்துல செவ்வாய் நீச்சமடையுதுன்றது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். தினமும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய டெய்லி ரொட்டீன ஸ்டார்ட் பண்றது ரொம்ப சிறப்ப கொடுக்கும். நம்ம 12 ராசிகளுக்கும் செவ்வாய் பயிற்சி எந்த மாரி பலன் தரும், எந்தெந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். வணக்கம்.